அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். உங்கள் வீட்டில் இட்லி மீந்து போச்சா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மீந்து போன இட்லியே நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊறினா போதும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு எக்கை நல்லா ஆம்லேட் பண்ணி பொடி மாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எக்கு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட் இந்த மாதிரி நல்லா துருவி ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல்லாக போட்டும். பச்சை ஸ்மெல்லாக போனதுக்கப்புறமா இட்லி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எக் பொடி மாஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான இட்லி ரெசிபி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.